ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொடுமுடி போயிட்டு வந்துட்டு அடுத்து 2 நாள் என்னென்ன பண்ணுங்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சனிக்கிழமை ஈவினிங் எடுத்ததுங்க. உள்ளூருக்குள்ளே இருக்கிற விநாயகர் கோயில், ராமர் கோயில் எல்லாம் கலசம் செலுத்த போகிறாங்க. இப்போ விநாயகர் கோயிலில் இருக்கிறோம். இந்த வீடியோவில் சனிக்கிழமை ஈவினிங்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும் என்னென்ன பண்ணாங்க பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் காளியம்மன் கோயிலில் கலசம் செலுத்திட்டு அன்றைக்கி மத்தியானம் பஞ்சாமிரதமெல்லாம் பிணையும், அதையும் இந்த வீடியோவில் சேர்த்திருக்கேங்க. சாமி விட்டு விநாயகர் கலசத்தை கோயிலை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் அவுத்துட்டு இருக்கும்போதே விநாயகருக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் பாய்ஸ் எல்லாம் தேவராட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஊரில் தேவராட்டம் இல்லாமல் எந்த கோயில் ஃபங்க்ஷனும் எந்த திருவிழாவும் நடக்காதுங்க. ஃபஸ்ட் அவுத்துட்டு எல்லாத்துக்கும் காமிக்கிறதுக்காக கொண்டுட்டு வர்றாங்க. கலசமெல்லாம் உள்ளே கொண்டு போனதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த தீர்த்தத்தை செலுத்திட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே முடிச்சுட்டு அடுத்த கோயிலில் சாமி கும்பிட்டு இப்போ ராமர் கோயிலுக்கு கலசம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறாங்க. சரி, அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம கோயிலுக்கு போகலான்ட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். இதுதாங்க எங்கள் ஊர் ராமர் கோயில். கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்துருந்துட்டு சரி உள்ளே போகலாம் அப்படின்ட்டு உள்ளே கோயில் சுற்றி வந்துட்டுருக்கோம். ஃப்ரெண்டோட பொண்ணும் அண்ணன் பையனும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்ட்டு அவங்களும் விளையாடிக்கிட்டு நாங்கள் உட்காந்துருந்தோம். இந்த கோயிலில் ராமர், சீத்தை, லக்ஷ்மணன் மற்றும் ஹனுமார் 4 சாமியும் இருக்காங்கங்க. கலசம் எடுத்துக்கிட்டு எல்லோரும் கோயிலுக்கு வந்துட்டாங்க. உள்ளே போய் கலசத்தை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வெளியே வந்துட்டோம், கூட்டமாக இருக்குதுன்ட்டு. கலசத்தை அவுத்துட்டு பொது கலசத்தை எல்லாத்துக்கும் காமிக்கிறதுக்காக வெளியே கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. கலசமெல்லாம் செலுத்திட்டு வீட்டுக்கு போய் நைட்டு அன்னதானம் போட்டாங்க. சாப்பிட்டு வீட்டுக்கு போயாச்சுங்க. நைட்டு 9:30 போல் படம் போட்டினாங்க. சரி பார்க்கலான்ட்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாரிசு படம் தாங்க போட்டாங்க. சரின்ட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். படம் ஃபுல்லாக பார்த்துட்டு வீட்டுக்கு போய் தூங்குறதுக்கு 1 மணி ஆயிடுச்சுங்க. தூங்கிட்டு காலையில் 3 மணிக்கெல்லாம் காசு செலுத்துறதுக்கு கிளம்பணுன்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரின்ட்டு எல்லாம் பேசிட்டு கிளம்பி வந்தாச்சு. வருஷம் சீக்கிரம் கொண்டு போய் கலசம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால வேகமாக கலசமெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு வந்தாச்சுங்க. கலசத்தை அவுத்துட்டு திண்ணூறு பூவும் போட்டாங்க. வாங்கிட்டு உட்காந்துருக்கோம். இனி ஒவ்வொரு லைனாக உள்ளே கொண்டு போய் கலசம் செலுத்துவாங்க. செலுத்தினதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான்.
செலுத்திட்டு நடந்து வந்தவங்களுக்காக டெம்போ வச்சுருப்பாங்க. டெம்போவில் ஏறி கிளம்பியாச்சுங்க. இது ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேலேங்க. வருஷம் எப்போவுமே பஞ்சாமிர்தம் எங்கள் ஊர்லேயே செஞ்சு காவடி பக்தர்களுக்கெல்லாம் கொடுப்போம். அதுக்காக இப்போ எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரின்ட்டு நாங்களும் ஒரு குண்டால போட்டு உட்காந்து செஞ்சுருக்கோம். இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா கழுவி விட்டு அப்புறம் தாங்க இந்த இதெல்லாம் செய்வோம். நாங்கள் பேசஞ்சிட்டு இருந்தோன்னே என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தவனை ஃபோன் போட்டு வர சொல்லி அவனையும் இதில் மாட்டி விட்டாச்சு. வீடியோ எடுத்துகிட்டு வர சொன்னு சரின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். இந்த கொப்பரையில் போட்டு தான் பஞ்சாமிரத்தை எல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. இவங்க பிசைஞ்சு கொடுத்த வாழைப்பழத்தில் நாட்டு சக்கரை போட்டு கலந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாம் பிசைஞ்சு கொடுத்ததை பெரிய இதில் போட்டு பிசைஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே லேடிஸ்லாம் பேரிச்சம்பழம், கல்கண்டு, ஏலக்காய் இந்த இதெல்லாம் ரெடி பண்ணுற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக வாழைப்பழம் பிசைகிறது தாங்க நடந்துக்கிட்டு இருக்குது. சார் நாங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் வாழைப்பழம் மட்டும் பிசைஞ்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி நைட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. கலசத்துக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, நம்ம பேர் எழுதி அந்த டோக்கனை கொண்டு போய் கொடுத்தோம்னா நமக்கு இந்த இது பஞ்சாமிர்தம் கொடுப்பாங்க. முன்னாடி இருக்கிற அந்த வாளியெல்லாம் காவடிக்கு வந்தவங்களுக்கு, முன்னாடி இருக்கிற அந்த டப்பாக்கள் இருக்கிறதெல்லாம் இந்த நன்கொடை கொடுத்தவங்களுக்காக ரெடி பண்ணுக்குதுங்க. இதாங்க நம்மளுது. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.